Hi, hello and welcome back to our channel Kannan. இன்னைக்கு நாம எக் மசாலா பர்மீஸ் ஸ்டைலில் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துக்க போகிறேன். அந்த ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஹாஃப் ஆனியனை வந்து நீல வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன். இது கூட ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதக்கிட்டே இருக்கணும் கோல்டன் கலர் வர வரைக்கும். ஒன்ஸ் இது கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இதே மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருந்த கார்லிக்கும் ஆட் பண்ணி கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுக்க போகிறோம். இப்போ இந்த ஃப்ளேமை நம்ம ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இதுக்கப்புறமா என்ன செய்கிறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போது கொரியாண்டரையும் குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சூடான எண்ணெயில் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இன்னொரு பவுலில் கொஞ்சம் சால்ட், பிஞ்ச் ஆஃப் சால்ட், ஒரு ஸ்பூன் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது எதுக்குன்னு நான் சொல்கிறேன். இப்போது நம்ம பாயில்டு எக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து நான் ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்ததுலேருந்து நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கிட்டேன். இப்போ அந்த பாயில்டு எக்கை வந்து கட் பண்ணிக்கணும். ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது, முக்கால்வாசி கட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து அந்த சால்ட் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த சில்லி ஃப்ளேக்ஸ், அதுக்கப்புறம் அந்த ஃப்ரைட் கார்லிக், அதுக்கப்புறம் ஃப்ரைட் ஆனியன்ஸ், இது எல்லாமே லைட்டாக ப்ரெஸ் கொடுத்து நம்ம ஸ்டஃப் பண்ண போகிறோம். இந்த ஸ்டஃபிங் பண்ணும்போது ரொம்ப ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரெண்டாக அப்படியே பிரிஞ்சு வந்துடும் எக். அந்த மாதிரி ஆகக்கூடாது. இப்போ இது எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு நம்ம இந்த மஞ்சள் பொடி போட்டு வச்சுருந்த ஆயில், அதில் வந்து இந்த கார்லிக்கோட ஃப்ளேவர், அந்த ஃப்ரைட் ஆனியன்ஸோட ஃப்ளேவர் எல்லாம் இருக்கும். அது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் கொடுத்தோன்னா அந்த ஜூஸ் எல்லாம் அப்படியே அந்த மசாலா எல்லாம் அப்படியே உள்ளே போய் இறங்கும். ஃபைனலாக நம்ம இந்த கொத்தமல்லி போட்டு கார்னிஷ் பண்ணிட்டோன்னா நம்மளோட எக் மசாலா பர்மீஸ் ஸ்டைலில் ரெடி ஆகிடுச்சு. இந்த எக் மசாலா ரெசிபி ரொம்ப குவிக்காக ஈஸியாக செஞ்சிடலாம். பாயில்டு எக்னாலே பிடிக்காதவங்களுக்கு கூட இது கண்டிப்பாக பிடிச்ச மாதிரி இருக்கும். இப்போ இந்த எக் மசாலா நான் ஹஸ்பண்ட் கிட்ட கொண்டு போய் கொடுக்க போகிறேன். அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ இந்த முட்டை மசாலாவோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இது வந்து ஃபுல்லாக அப்படியே சேர்த்து சாப்பிடணும். பிரித்து அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி சாப்பிடக்கூடாது. இந்த ஃபுல் முட்டையை வாயில் போட்டிங்கன்னா உங்களால் கடிச்சு மென்று சாப்பிட்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் என்ன பண்ணலாம், ஒரு முட்டையை வந்து ஹாஃப் பைட் பண்ணிவிட்டு அதை சாப்பிட்டுட்டு அவங்க டேஸ்ட் பண்ணலாம். இந்த பாயில்டு எக்கு எல்லாருக்கும் முட்டையை தனியாக சாப்பிட்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஆனியன் இருக்குது, பூண்டு இருக்குது, கார்லிக்கு டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கொத்தமல்லி, அப்புறம் அந்த சில்லி ஃப்ளேக்ஸு, ஆயிலெலாம் போடும்போது வேறு லெவலில் டேஸ்ட் அதுக்குள்ளே இறங்கும். ஸோ அது வந்து ஒரு நல்ல ஹெல்த்தி ஸ்நாக் மாதிரி உங்களுக்கு ஃபார்ம் ஆயிடும். ஸோ இது செய்கிறதும் ரொம்ப கஷ்டம் இல்லை, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு குட்டி பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி, ஒரு பேச்சுலர்ஸ்க்கெலாம் ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு ஐட்டம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உண்மையிலே இது நீங்கள் சாப்பிடும்போது எல்லாமே கலந்து ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் இட்ஸ் பை பை ஃப்ரம் லதா கண்ணன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.